தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் போராடினாங்க. அன்னைக்கு நீதிமன்ற உத்தரவின் பேரில் கைது செய்யப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களை தாக்குகிற வீடியோக்கள்லாம் பரவி மற்றவர்களும் போராட ஆரம்பித்தாங்க. அது ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அதற்கு பிறகு அந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு முக்கிய அறிவிப்பை அரசு அறிவித்திருக்கிறது. 3 வேளையும் அவர்களுக்கு உணவு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர்களோட போராட்டம் எதை நோக்கி என்பதுன்னா, தங்களோட வாழ்வாதாரத்தை, நிரந்தர வேலையை கேட்டு அவர்கள் போராடி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அரசு கொடுத்திருப்பது 3 வேளைக்கான உணவு. அவர் 3 தலைமுறைக்கான பாதுகாப்பை கேட்டதற்கு வெறும் 3 வேளை உணவு என்பது பதிலாக இருக்குமா என்கிற கேள்விதான் எழுந்திருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. மூன்று வேளை இலவச உணவு, தூய்மை பணியாளர்கள் சாப்பாட்டுக்கா போராட்டம் என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பாரதி வழக்கறிஞர், வணக்கம் சார், மற்றும் திரு சதா நாடார் அவர்கள், வணக்கம் சார். சார் பாரதி சார், உங்ககிட்ட தான் கேட்க விரும்புகிறேன். வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றப்பட வேண்டும், அதுதான் மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்தது. அதற்காக நிறைய பேர் ஓட்டும் போட்டிருப்பாங்க. மக்கள் அரசின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை துளைக்கிற விதமாக அரசு நடந்து கொண்டது. ஒரு போராட்டம் எடுத்திருக்காங்க, அந்த போராட்டத்திற்கு பிறகு ஒரு தீர்வு காணணும். ஆனால் அவர்கள் கேட்டது எங்கேயோ இருக்குது, கொடுக்கறது வெறும் சாப்பாடு அப்படின்னா அவர்களோட வாய் அடைக்கிறதுக்கான வேலையா இது அப்படின்னு ஒரு சாமானியர்கள் கேள்வி இருக்குது. நியாயம் தானே? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தேர்தல் வாக்குறுதி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் தேர்தல் வாக்குறுதியை 153 வந்து 10 வருடங்கள் அரசு பணியில் நிரந்தரம் இல்லாமல் வேலை பார்க்குறவங்கள பணி நிரந்தரப்படுத்தணும். தேர்தல் வாக்குறுதி 285 பொறுத்த வரைக்கும் உள்ளாட்சித்துறையில் பணிபுரியவங்களோட சம்பள உயர்வு, பணி நிரந்தர கோரிக்கைகளை நிறைவேற்றணும். இங்கே சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இங்கே இருக்கிற தொழிலாளிகளுக்கு 19/1/2021 நம்ம முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கடிதம் எழுதுகிறார் கார்பரேஷன். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இந்த தொழிலாளிங்க தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளிங்க 90% பேர் வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. இவர்களை நீதிமன்ற தீர்ப்புக்கெல்லாம் காத்திருக்காமல் இவர்களே பணியந்திரப்படுத்தணும். ஏன்னா கொரோனா காலம், பேரிடர் காலம், எல்லா நேரத்துலையும் வேலை செஞ்சவங்க தான் அப்படின்னு இவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த கடிதம் ஒரு 6 மாதம் தேர்தல் முன்னாடி. அப்போது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்டு தான் போராட்டம். அப்போ அதுலேயும் அவர் நம்ம முதல்வர் என்ன சொன்னார்னா, நான் அவங்கள வந்து ஒருபோது விடமாட்டேன், ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன நீங்கள் கேள்வி கேட்கலாம், நீங்கள் போராடுறவங்களை வந்து துரத்தி போலீஸை துரத்துது, என்னென்ன வந்து நீங்கள் எல்லாம் கேள்வி கேட்கலாம், உரிமையோட கேள்வி கேட்கலாம், உங்களோட உரிமைகளை எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டேன். இன்றைக்கி அதான் கேட்குறாங்க. இன்னும் வந்து போராட்டம்லாம் முடியல. போராட்டம் 1-2 இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்குது. கடந்த வாரம் கூட சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்துனாங்க. நாளைக்கு வந்து ராஜரத்ன ஸ்டேடியத்தில் 1000 பேருக்கு மேலே ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டம் நடத்துகிறாங்க. போராட்டம்லாம் முடியல. 13ஆம் தேதி கைது செஞ்சாங்கன்றதை தாண்டி கோரிக்கை உணவு கொடுத்துருக்காங்க. அரசு இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கு, அவர்களுக்கான அடிப்படை உரிமையை கொடுத்துருக்காங்க. அப்புறம் உண்ணாநிலை போராட்டம்னு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகிறது சரியா? யார் இந்த சாப்பாடு யார் கேட்டாங்க அதை மட்டும் நமக்கு தெரியணும். இப்போ 3 வேளை உணவுனா அது இன்னொன்று தப்பான ஒரு அர்த்தம் புரியுது. 3 வேளைனா காலைல மத்தியானம் நைட்டு இல்லை, 3 ஷிஃப்ட்டுக்கு சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. அதில் 186 கோடிக்கு கான்ட்ராக்ட்னு சொல்கிறாங்க. மக்கள் வரி பணத்துலேருந்து தான். அஃப்கோர்ஸ் இந்த கான்ட்ராக்ட் யாருக்கு போக போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது. அந்த கான்ட்ராக்ட் யார் கொள்ளடிக்க போகிறாங்க, அந்த கான்ட்ராக்ட் போக போகுதுன்னு. ஆனால் ஒரு பாயிண்ட் என்னென்னா, அவங்க என்ன கேட்டாங்க, கேட்டது அவங்க எல்லாரும் கேள்வி கேட்டது, நீங்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றி பணியந்திரம் கொடுப்பீங்களேன்னுது. அவங்க வந்து ஒப்பந்ததாரர்கிட்ட வேலை கேட்கல, மினிமம் வேஜ சம்பளத்தை குறைச்சி கேட்கல, சம வேலைக்கு சமூகத்தை குறைச்சி கேட்கல. கேட்காதது இந்த காலைல மத்தியானம் 3 ஷிஃப்ட்டுக்கு வந்து சாப்பாடு தரேன்றது. இது யாருமே கேட்கலையே. கேட்காத கோரிக்கை நீங்கள் சொன்னதை செஞ்சால் போதுமே, சொல்லாது. யாருமே வந்து இந்த கோரிக்கை நீங்கள் சாப்பாடு போடுங்க அப்படின்னு யாருமே கோரிக்கை கேட்கல. திடீர்னு புதுசாக இவங்களாம் காலைல எழுந்து வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது, வீட்டில் சமைக்க முடியல, அதனால் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. விஷயம் என்னென்னா, இதே நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நீங்கள் 19/1/2021 சொன்னது செஞ்சுருங்க, உங்கள் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றிடுங்க. நீங்கள் சாப்பாடு கொடுத்தா அந்த ஜனங்க வேணான்னு சொல்கிற விஷயம் இல்லை. ஆனால் பிரச்சனை என்னென்னா, நீங்கள் எதை இப்போ கேட்டு போராடிட்டு இருக்குமோ எதை கொடுக்குறீங்க. நாங்கள் வந்து அப்பம் கேட்டு போராடும்போது கல் எடுத்து கொடுப்பீங்களா? அந்த மாதிரி கதை மாதிரி
நான் கேட்குறது வேலை பண்ணி நிரந்தரம், இன்னைக்கு சம வேலைக்கு சம ஊதியம், இதுதான் கேட்குறது தொழிலாளிங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க. ஆனால் நான் சாப்பாடு அதுலேயும் ஒரு விஷயம் என்ன விஷயம், சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யக்கூடிய 29,000 சில்லற தொழிலாளிக்கு மட்டும் கொடுக்குறோம். படிப்படியாக உள்ளாட்சி எப்போ எலெக்ஷன் இன்னும் 3 மாதம் இருக்குது. நீங்கள் எப்போ கொடுத்து யார் ஆட்சிக்கு வராங்க அதெல்லாம் கேள்விக்குறி. ஏன் சென்னை மாநகராட்சியில் இருக்க தொழிலாளி மட்டும் தான் வேலை செய்கிறாங்களா தூய்மை பணியில்? உள்ளாட்சியில் கிராமப்புறங்களில் ஒரு தூய்மை ஏன் 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 எங்களோட ஒரு கேள்வினா சென்னை மாநகராட்சியில் மட்டும் ஏன்னா இங்கே போராட்டம் தொடருது. இங்கே நீங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணும்னு சொல்லி போராட்டம் நீங்கள் 1/8 இன்றைக்கி வரைக்கும் தொடருது. எத்தனை நாளாக தொடருது? 80 நாளாக தாண்டி போராட்டம் போயிட்டுருக்கு. அதனால் அந்த போராட்டத்தை தணிக்கணுன்னும் இங்கே நடந்த தாக்குதல், போலீஸ் காவல்துறை தாக்குதல் எல்லாத்தையும் மறைக்கணும்னா சென்னை மாநகராட்சியிலேருந்து திட்டத்தை துவங்குற மாதிரி பண்ணால் கண்மறைப்பாக போயிடும். இவங்க தொடர்ந்து போராட மாட்டாங்க. மக்கள் மத்தியில் தூய்மை பணியாளர் விஷயத்துலேருந்து செல்வாக்கு மீண்டும் பெறணுன்றதுக்காக செயற்கையாக கொண்டு வரப்படக்கூடிய விஷயமா இருக்குது. எது மக்களுக்கு செஞ்சாலும் நாங்கள் வேணாம் சொல்ல, ஏன்னா மக்களோட வரி பணம், உங்கள் தனிப்பட்ட பணம் இல்லை. ஆனால் விஷயம் என்ன, எங்களுக்கு தேவையானது என்ன? வேலை வேணும், நிரந்தரம் வேணும், சம வேலைக்கு சம ஊதியம், இதுதானே கோரிக்கை. அதுக்கு உங்ககிட்ட பதிலே இல்லையே இப்போ வரைக்கும். சார் சதாநாடார் சார் அவர் சரியான கேள்வியை வைக்கிறார். சாப்பாடு கொடுங்க, நீங்க 3 வேளை உணவு கொடுங்க, வேற எதுவும் வேணா கொடுங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா கேட்டதை கொடுக்கணும்ல. மக்களோட போராட்டம் என்பது, தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது தானும் தன்னுடைய தலைமுறையும் சாப்பாட்டுக்கே போராடுகிற நிலைமை வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு நிரந்தர வேலை கேட்டிருக்காங்க. ஆனா அந்த போராட்டத்தையே சாப்பாட்டுக்கான போராட்டமாக மாற்றி விட்டதா அரசு அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாரே சார். சார் ஒரே ஒரு விஷயம், தற்போதைய அரசு திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான முறையில ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. நலத்திட்டங்கள் இருந்து அனைத்தும் சிறப்பான முறையில பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்துல இப்போ சமீப காலமா இந்த கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், அதே சமயத்துல இந்த இப்ப டெல்டா மாவட்டங்கள்ல நடக்கிற இந்த இயற்கை சூழலால இந்த மழை பாதிப்பா இருக்கட்டும், எல்லா அமைச்சரும் அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும்னு சொல்லி சிறப்பான முறையில எல்லா இடத்துலயும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எவ்வளவு அழகா கையாளணுமோ அந்த அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் கையாண்டு இருக்காங்க. அதே சமயத்துல இன்னைக்கு முதல்ல துப்புரவு பணியாளர்களா இருந்தவங்கள தூய்மை பணியாளர்களா பேரை மாத்துறது திராவிட முன்னேற்ற கழகம். காலனிங்கிற ஒரு ஏரியாவை, காலனிங்கிற இடம் காலனிங்கிற பேரே இருக்கக்கூடாது, முழுக்க முழுக்க நீங்க அந்த பேரை மாத்திரம் பாட புத்தகத்துல இருந்து நீக்கணும்னு சொல்லி அனைத்து இடத்துலயும் தூய்மை பணியாளர்களுக்கு என்ன தேவைகளோ அதை செய்யறாங்க. உங்களுக்கு சாப்பாடு மட்டுமல்ல, 6 நலத்திட்ட உதவிகள், 6 ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு காலையில நேரத்திலேயே எந்திரிச்சு அவங்க இந்த தூய்மை பணிக்கு வருவதனால அவங்களால சமைக்க முடியாது. அதனால அவங்களுக்கு சாப்பாடு விஷயமா இருக்கட்டும், அந்த விஷயத்துல தெளிவா அவங்களுக்கு அந்த முன்னேற்பாடுகள் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டி 3 லட்சம் ரூபாயிலிருந்து 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க லோன் வாங்கிக்கலாம். அதே சமயத்துல எண்ணற்ற ஒரு நலத்திட்ட உதவிகள், 6 விதமான கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுத்திருக்காங்க. இந்த நிரந்தர பணி இதற்கு முன்பு இருக்கிறவங்க யாரு? இதற்கு முன்பு இந்த தூய்மை பணியாளர் நிரந்தர பணியில் இருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அத சொல்லுங்க 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 சொல்லுங்க. பேரும் வச்சிட்டோம், சோறும் வச்சிட்டோம், இதுக்கப்புறம் என்ன வேணும் மக்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கே சார். அது அப்படி சொல்லல சார், அப்படி கிடையாது. இதற்கு முன்பு இல்ல சார், இப்போ ஒரே ஒரு விஷயம், நிரந்தர பணியாளர்கள் இதற்கு முன்பு நம்ம தமிழகத்துல இல்லையா சொல்லுங்க. எல்லாருமே ஒப்பந்த அடிப்படையில தான் வேலை பாக்குறாங்களா? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். எல்லாரும் இல்லங்கிறது ஓகே, நீங்க உங்களோட அதத்தான் வேணும். இப்போ நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறாங்க. தற்போதைய சூழல்ல இப்ப ஒப்பந்த அடிப்படையில் இருக்கிறவங்க நிரந்தர பணியாக்கிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு, காலம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்ய முடியும். எல்லாம் ஒரே இடத்துல உடனே கேட்டோன்னே எல்லாமே செஞ்சிட முடியாது. இதுக்கு முன்பு நீங்க நல்லா யோசிச்சுக்கணும். அதிமுக போராட்டத்தோட ஆரம்பமே 2 பகுதிகளில் இருக்கிற தூய்மை பணிகளை மேற்கொள்ள தனியார் நிறுவனத்திற்கு அந்த ஒப்பந்தங்கள் கொடுக்க ஏற்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த போராட்டமே ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப இந்த வாக்குறுதிகள் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா படிப்படியாக நிறைவேற்றி இருந்தா கூட இந்த 4 ஆண்டு காலங்கள்ல ஏதாவது ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கும்.
எதுவுமே இல்லாம 4 கடந்த அதிமுக ஆட்சியில மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறான். மக்கள் போன எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில எந்த இடத்துலயும் மக்களுக்கான சேவைகளும் நலத்திட்ட உதவிகளும் போய் சேரல. எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படல. அப்படி இருக்கும் பொழுது அந்த உங்களை கல்லாவை அப்படியே நிரப்பி வச்சுட்டு போல அதிமுக. நல்லா சிந்திச்சு பார்க்கணும். கடல்ல விட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு 2 வருடமாக எத்தனை, நீங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். முதல்வர் அவர்கள் உழைப்பால இன்னைக்கு வெளிநாடுகள் இருந்து உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியும். வெளியிருக்கின்ற தொழிற்சாலைகளா இருக்கட்டும், முதலீடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா தான் செய்ய முடியும். எடுத்தோம் கவுத்தம் எல்லாம் செஞ்சிட முடியாது. இது அனைத்து மக்களையும் போய் சேரணும். அதான் சார் படிப்படியாங்கிறது. முதல் படி வைக்கிறதுக்கே 5 ஆண்டு முடிஞ்சிருமே சார். சார், தூய்மை பணியாளர்களுக்கு மட்டும் நீங்க பேசாதீங்க. உங்களுக்கு இன்னைக்கு கரூர்ல ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஒரு கட்சி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி 41 பேரை படுகொலை பண்ணிருக்கிறா. அந்த படுகொலைக்கு அதுக்கு தமிழக முதல்வர் நைட் 2 மணிக்கு போய் இடத்துக்கு போறாங்க. துபாயில இருந்த துணை முதல்வர் அவர்கள் ஸ்பாட்டுக்கு போறாங்க. ஒரு சொல்லிடுற உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் நாம பாக்கணும். நீங்க தூய்மை பணியாளர்கள் மட்டும் நீங்க பேசுறீங்க. தமிழக முதல்வர் அனைத்துக்கான முதல்வர். அனைத்து மக்களையும் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா இடத்துலயும் எந்தெந்த பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு. எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு யாருக்கும் பிரச்சனை இல்லாத போதுதான் நீங்க தூய்மை பணியாளரை பாப்பீங்களா? அப்படி கிடையாது. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஆறு விதமான என்ன கோரிக்கையோ 6 விதமான கோரிக்கைகளை நிறைவேற்றிருக்காங்கல்ல. இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் உங்களுக்கு பேட்டியிலே சொல்லியிருக்காருல்ல. உங்க சிந்திச்சு பாருங்க. ஏங்க ஒரே ஒரு விஷயம், நீங்க ஒண்ணு நடக்க முடியாத ஒரு கொஞ்சம் கொஞ்சமா தான் நிறைவேற்றக்கூடிய சொல்லிடுறேன் சார். ஒரே விஷயம் சொல்லிடுறேன். கொஞ்சம் கொஞ்சமா தான் படிப்படியாகத்தான் ஒவ்வொரு நிறைவேற்ற முடியுமோ ஒழிய ஒரே அடியா எல்லாத்தையும் ஒரே வருஷம் நிறைவேற்ற முடியாது சார். தொடர்ந்து பேசலாம் சார். பாரதி சார், அரசாங்கம் படிப்படியா பண்ணுது. அதுல 3 வேளை உணவு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு இதுல இருக்காங்க. 6 அம்சங்களை சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எதுவுமே அரசோட ஆலோசிக்காம எடுத்த உடனே எதிர்ப்பா அப்படிங்கிறது சரியா சார்? நீங்க இவங்க எல்லாமே இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்தவங்கள 15லேருந்து 20 வருஷம் வேலை பார்த்தவங்க. இந்த தொழிலாளிலாம், இந்த தொழிலாளி யாருமே கான்ட்ராக்ட் அனுப்புன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கல. இப்பயும் பணியந்திர கோரிக்கை ஒரு பக்கம் இருக்குது. அவங்க அந்த செஞ்ச வேலை கார்பரேஷன் வேலையை தான் கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் செஞ்ச வேலை நீ 2700 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட்டுக்கு 10 வருஷத்தை அடமானம் வைக்கிறதுக்கு கேட்கல. நீ கான்ட்ராக்டர் நலனை பாதுகாக்கிறதுக்கும் ராமி ரெட்டியோட நலனை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க கேட்கல. அவங்க செஞ்சிருந்த வேலை கேட்டாங்க. இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது. அதில் என்னென்னா, நீங்கள் போய் இபி டிபார்ட்மெண்ட்டு செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிறவங்களாம் சாப்பாடு கொடுப்பேன்னு அறிவிப்பீங்களா? உங்கள் மைண்டில் ஒரு சாதியாதிக்க மனநிலை இருக்குது. இவங்கெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாதவங்க மாதிரியும் இவங்க கேட்குறது அவங்களுடைய பணி இயந்திரம், அவங்க சம்பளம். நீ பணி இயந்திரம் பண்ணி சம வேலைக்கு சமவதியம் கொடுத்தா எனக்கு 50,000 சம்பளம் கொடுத்தா நான் நிற்க போகிறேன். நீ கான்ட்ராக்டர் 13,000 பேர் ஆக்கியிருக்க. அவனை சேவை செய்கிறதுக்கு இங்கே உட்காந்துருக்கானா? எந்த கான்ட்ராக்டராவது இங்கே சமூக சேவை செய்கிறதுக்காக வந்தால் லாபத்துக்காக வந்திருக்கான். குப்பை இடத்துல லாபம் அடிக்கிறதுக்காக வந்திருக்கான். அந்த ராம்கி நிறுவனத்து மேலே பல்வேறு ஊழல் வழக்கு டிஎம்கே எம்எல்ஏ சுதர்சனம் அவர்கள் இது மோசடி நிறுவனம்னு 2018 ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. நீ புதுசாக இல்லை, டிஎம்கேல இருக்கக்கூடிய எம்எல்ஏவே ராம்கி நிறுவனம் மோசமான நிறுவனம் கொடுத்துருக்காரு. அப்போ நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, நாங்கள் வந்தால் பணியந்திரம், சரி பணியந்திரம் கூட பண்ணலன்னு அடுத்து இந்த வேலையிலேருந்து எதுக்கு தூக்குறீங்க? உணவு கொடுப்பது என்பது ஒரு அரசோட ஒரு நல்லெண்ண அடிப்படை, சமூக நீதி. இது நீங்க அறிவிக்கவே இல்லையா? அதுல நீங்க வேற ஏதோ ஒரு அர்த்தத்தை கற்பிக்க இல்ல. ஒரு பாயிண்ட் சில ஒரு பாயிண்ட்டுங்க, பஸ் மற்றது சாப்பாடு முதல்ல ஒன்று இருக்கு. எந்த நல்ல திட்டங்களும் நாங்கள் புறக்கணிக்கல. 2 வேற. நான் என்ன கேட்க, எனக்கு எது வேணும்? சரி, எனக்கு நான் என்ன கேட்குறேன், என்னோட சம்பளம் கொடுத்தா நாங்கள் சாப்பிட்டுக்க போகிறோம். நீ போய் ரோட்டில் போய் மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாருக்கும் இப்படி சாப்பாடு கொடுப்பேன்னு அறிவிக்க போகிறீங்களா? அம்மா உணவு எதுக்கு வந்துச்சு? அம்மா உணவு எது கண்டினியூ ஆகுது? இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்குறோம். நான் கேட்கறது என்னன்னா, இந்த சாப்பாடு இங்க பாருங்க, ஒரு சாப்பாடு ஏழை மக்கள் சாப்பிடுறாங்கன்னு ஒரு பாயிண்ட். ஒரு பாயிண்ட் என்ன, இவங்க என்ன இல்லாத ஒரு பாயிண்ட் என்ன, இங்க பாருங்க. இல்ல நாங்க அதிமுக அரசு சரியா பண்ணலன்னு சொன்னதான் உங்க ஸ்டாண்டு. அதிமுக அரசு சரியா பண்ணல, அவங்க கான்ட்ராக்ட் விட்டாங்க, நீங்க எதிர்த்தீங்க. என்னோட ஒரே கேள்வி, அவங்க செஞ்சு நீங்க சேர்த்து நீங்க எதுக்கு வந்தீங்க? எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்பு இல்ல. எடப்பாடி பழனிசாமி பண்ண தப்புன்னா
மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர்கள் பண்றது பேர் என்ன? இவர் அதே தானே பண்றாரு, இவர் அதே விஷயம் தானே பண்றாரு. ஒரு அடிப்படை பாருங்க, இதுதான் இவங்களை போன்றவர்களுடைய பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா பாருங்க, இங்க பாருங்க, அவர் நேரத்துல நாங்க குறுக்கிடல. முதல்ல ஒரு விஷயம் அவர் பேசும்போது நான் பேச சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. நான் அமைதியா கேட்டுட்டு இருந்தோம். நாங்க பேசுறாங்க எங்க தூய்மை பணியாளரோட குரலை கேட்கறதுக்கு இந்த கவர்மெண்ட் ரெடி இல்லைங்க. முதல்ல ஒரு விஷயம்னா அவங்க எல்லாம் ஆதிக்க மனப்பான்மை. இவங்க பேசி என்ன கேட்கறது? நாங்க என்ன சொன்னோம், அவர் பேசினாங்க டிஎம்கே நாங்க ஏதாவது மதுரை நடுவில் போய் குறுக்கீடு செய்யறோமா? எங்க கோரிக்கை நான் பேசுறேன். பேசும்போது நடுவில் இது குறுக்கீடு செய்யணும். ஆனா கேட்கறது கூட பொறுமை இல்லையா கவர்மெண்ட்டுக்கு? நீங்க தொடர்ந்து பேசுங்க. இல்லை கேட்டது என்ன வேலை, என்னோட வேலை, என்னோட சமவதி, என் சமவதி. எனக்கு இருக்கிற இன்னைக்கு வேலை செய்யறதுக்கு 15 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். மற்ற டிபார்ட்மெண்ட் வேலை செஞ்சு 50,000 சம்பளம் சார். நோய் நொடியில் கோயில் மூடி இருந்துச்சு, மற்ற இடம் முடிச்சு. இவன் போய் தான் இன்னைக்கு போய் தூய்மை பணியாளர் போய் தான் ஜனங்களை காப்பாற்றினாங்க, ஜனங்களுக்கு இருந்தாங்க, மற்ற செய்கிறாங்க. நீங்கள் அப்போது பாத பூஜை செய்கிறது, பூ போடுறது, மற்றது எல்லாம் செய்யும்போது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர், மரியாதைக்குரிய அமைச்சர் சுப்பிரமணியம் அவர் போய் கார்பரேஷனுக்குள்ளே போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. பண்ணிட்டு இல்லை இவங்களாம் ஏழை ஜனங்க, பட்டியலின மக்கள், இவங்களுக்கு கொடுக்கணும்னா ஏன் அதெல்லாம் கேட்டீங்க? நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் கேட்டதை திருப்பி கேட்குறோம். நீங்கள் சொன்ன சரி படிப்படியாக என்ன 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து நம்ம டெப்டி சிஎம் ஆகி அடுத்த தலைமுறை அடுத்து வந்து திருப்பி ஒன்றா நிறைவேற்ற எதுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்க? ஒரே கேள்வி, நீங்கள் ஒன்று பகிரங்கமாக அறிவிங்க. நாங்கள் கொடுக்கல வாக்குறுதி, நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதி உங்களாம் பண்ணி சொல்லல. வாக்குறுதி கொடுத்திருக்காரு, அதை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தில் போதிய பணம் இல்லை, அது இல்லாம ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் வருவாரு அப்படின்ற ஐயா. சரி கரெக்டா, சரி அப்படியே வச்சுக்கலாமா? அறநிலையத்துறை இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தான் பேச்சுவார்த்தையெல்லாம் கலந்துக்கிட்டார். அந்த துறையில் 2500 பேருக்கு பணி எந்திரத்துக்கு அறிவிச்சிருக்காங்க. ஜனவரியில் 1500 பேர் அறிவிக்கிறாங்க. அப்போது கோயிலுக்குள்ளே வேலை செஞ்சால் அது சுத்தம், குப்பையில் கை வச்சா அசுத்தமா? ஒரு டிபார்ட்மெண்ட்டில் 15 வருஷம் வேலை பார்த்தவங்கள நீங்கள் சொன்ன வாக்குறுதி உங்கள் கணக்கில் அறநிலையத்துறையில் இருக்கலாம் பணி எந்திரப்படுத்த முடியும். அப்போ தூய்மை பணியாளர் எங்கே போவாங்க? நாங்கள் என்ன கேட்குறோம், அவங்களை பண்ணுங்க வேணாம்னு சொல்லி எந்த துறையிலையும் பணி எந்திரம் பண்ணால் வரவேற்கிறோம். நீங்கள் ஏதாவது நல்ல திட்டங்கள் செஞ்சால் வரவேற்கணும். நாங்கள் கண்ண மூடின அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் ஒரு கேள்வி இருக்குல்ல, அங்கே செய்கிறவங்க 2500 பேரை பண்ண முடியும். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பண்ண முடியும். இந்த துறையில் இருக்கணும் தூக்கி தனியாருக்கு போடுறதுக்கு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் அதை சொன்னீங்க? நீங்கள் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் சொன்னீங்களா? நாங்கள் கொடுத்து எடுத்து தனியார் கொடுத்துறோம், உன்னை பணி எந்திரப்படுத்த மாட்டேன் சொன்னீங்களா? அப்போ நீங்கள் இந்த கண் துடைப்பு நடவடிக்கையாக சார், நீங்கள் இப்போ ஏன் செக்ரட்டரியேட்டில் இருக்கணும், ஏன் சாப்பாடு நீங்கள் அறிவிக்கல? செக்ரட்டரியில் வேலை செய்கிறாங்களே அந்த பணி எந்திர தொழில் அவங்களும் அறிவிப்பீங்களா? நான் இறக்கப்படுறீங்களா? நாங்கள் என்ன சொல்கிறேன், இந்த இறக்கம் வேணாம், என் உரிமை போதும். எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சட்டப்படியான கான்ஸ்டியூஷன் படியான உரிமை, சம வேலைக்கு சமோதி, என்னை பணி நிரந்தரம். நீங்கள் வந்து பணியந்திரப்படுத்துவதற்குண்டான சட்டத்தின் கீழே 450 நாள் 2 வருஷம் வேலை செஞ்சால் என்னை பணியந்திரப்படுத்தணும். இதை நீங்கள் செய்யுங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், 2 ஆண்டுகள் 450 நாள் வேலை செய்யணும் தொடர்ச்சியாக, செஞ்சால் பணியந்திரப்படுத்தணும். இது சட்டம் சொல்லுது, பணியந்திரப்படுத்துவதற்குண்டான சட்டம் சொல்லுது. இதை செஞ்சுட்டு போங்க. நீ மினிமம் வேஜஸ் கூட கொடுக்கல. நீங்கள் ஒரு தொழிலாளி தலையில் 2.5 லட்சம் கிட்ட பாக்கி இருக்குது. இந்த 4 வருஷத்தில் 2.5 லட்சத்துக்கு மேலே அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது. இன்னைக்கு கார்பரேஷனில் இந்த 2 மண்டலத்தில் மட்டும்தான் மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி 760 ரூபா அறிவிச்சிருக்காங்க. பாக்கி எல்லா இடத்துலையும் 565 ரூபா. அப்படின்னா சட்டப்படியே ஒரு வருஷமும் மினிமம் வேஜஸ் ஆக்ட் படி சம்பளம் கொடுக்கணும். எங்கள் சம்பளத்தை கொடுத்தாலே போதுமே. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீங்கள் 565 ரூபா கொடுத்து மற்ற மண்டலத்தில் சுரண்டிட்டுருங்க. இனி 761 ரூபா சம்பளம் சட்டப்படி. என் சம்பளத்தை கொடுங்க, எனக்கு மற்றதை கொடுங்க. நான் இந்த கேள்வியை முன் வைக்கலையே. அப்போ திசை திருப்பதற்காக நீங்கள் தூய்மை பணியா என்ன இன்சிடென்ட்டோ அதுக்கு நீங்கள் பதில் சொல்றதுக்கு மாறாக நீங்கள் உணவு கொடுப்போன்னு அறிவித்து 3 வேலை சொன்னீங்கன்னா, எங்கள் தொழிலாளி என்ன பசி, அவன் கேட்கறது பசி, வேலை பசி. சார் எனக்கு நிரந்தரம் ஏன் வாக்கு, அவங்களுக்கு என்ன கோரிக்கை? அவங்க எதை உங்ககிட்ட இத்தனை நாளாக கேட்டுட்டு இருக்காங்க? எதுக்கு 13 நாளாக போராடுறாங்க? என்ன கான்ட்ராக்ட் அனுப்பா, இந்த வேலையை வச்சுக்கோ. 5 மண்டலம் காப்பாற்றப்படுது நீங்கள் சொன்னீங்க, 2 மண்டலம் தனியாக இருக்குது. இப்போ 3 மண்டலம் நிறுத்திட்டாங்க எலெக்ஷன் வரைக்கும். இந்த 2 மண்டலத்தை நிறுத்துங்கன்றாங்க. ஒரே பாயிண்ட் என்னன்னா, எங்களுக்கு அரசியல்ன்றதுலாம் அடுத்து, செஞ்ச வேலையை நாங்கள் செய்யணும். நீங்கள் சொன்ன வாக்கு நேரம், நீங்கள் 2 தடவை மேயராக இருந்தீங்க. ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதை பற்றி சென்னை மாநகராட்சி பற்றி தெரியாதவரல்ல நமது முதல்வர் அவர்கள். அவர்களுக்கு சென்னை மாநகராட்சியினுடைய பேக்ரவுண்ட் தெரியும், அரசு கஜானா என்னன்னு தெரியும். புதுசு கிடையாது. ஏங்க மாறி மாறி ஆட்சி இருக்காங்க, கவர்மெண்ட்ல காசு இருக்கா இல்லையான்னு தெரியாதா? இன்னைக்கு சாராயத்தை வித்து வந்து டாஸ்மாக்ல தீபாவளிக்கு 750 கோடி வசூல், 50,000 கோடி வசூல் டாஸ்மாக்ல வருது. எந்தெந்த பட்ஜெட் ஏது நீ தெரியும். நீங்க என்ன இதே தெரியாம அரசாங்கம் இருப்பாங்க. அரசாங்கம் நம்ம முதல்வருக்கு தெரியும் எந்த டிபார்ட்மெண்ட்ல காசு இருக்கு. அவர் சொல்றதை படி பார்த்தா
இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கோ ஆட்சியாளருக்கோ எதுவுமே தெரியாத மாதிரி அவங்கள குறைச்சி மதிப்பிடுறாரு. காசு இல்லை, படிப்படியாக தான் செய்ய முடியும். அப்படி கவர்மெண்ட்டே சொல்லு. நான் என்ன கேட்குறேன், முதல்வர் அவர்களே சொல்லலையே நாங்கள் படிப்படியாக தான் செய்ய முடியும், எங்ககிட்ட காசு இல்லைன்னு அவங்களே அறிவிக்கலையே. நீங்கள் நீங்கள் 2 தடவை மேயராக இருந்தவருக்கு நல்லாவே தெரியும் இதை செய்ய முடியும். ஒரே விஷயம் தான் சார், அடிப்படை நலன் நோக்கம் என்னன்னா தனியார் முதலாளிகள் அள்ளி லாபம் சம்பாதிக்கணும். நீ ராம்கே ஸ்பெயின் கம்பெனி, ஆந்திரா கம்பெனி, இவங்க ஓட்டு போடலையே. இந்த சென்னையில் பூரக்குடி மக்கள், அருந்ததினா ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள் வேலை செய்கிறாங்க. தனி பெற்றோர் அவங்களாம் சொந்தமாக நிற்கிற பெண்கள் வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து விடியல் ஆட்சி வரும் காத்திருந்து தான் வாக்களித்து காத்துட்டு இருந்தாங்க 4.5 வருஷம். இன்னைக்கு 1953 பேரை தூக்கி போட்டு ராம்கேல போய் சேருங்க. நீங்கள் கடந்த கால சர்வீஸ் கேட்காத, ஃப்ரெஷ் எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுவும் ப்ரொபேஷனாக உன்னை தகுதிகான பருவநிலையில் வைப்போம். உன்னை கான்ட்ராக்ட் அனுப்பிச்சா முடிச்சிடுவோம். உன்னை நான் எங்கே தமிழ்நாட்டில் இல்லை வேறு மாநிலத்தில் எங்கே அனுப்பிச்சாலும் அங்கே போய் வேலைக்கு போய் சேரணும். அப்போ இத்தனை வருஷம் செஞ்சது நீங்கள் தானே சொன்னீங்க. இவங்கெல்லாம் 90% தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களெல்லாம் கோர்ட்டு கேஸ்க்கெலாம் காத்திருக்கக்கூடாது, உடனே பணியந்திரப்படுத்தணும். தேர்தல் எலெக்ஷனில் அண்ணா நகரில் பேசுகிறார், மரியாதை தொழிலாளிகிட்ட பேசுகிறாமா, காத்திருங்கம்மா 6 மாதம்தாம்மா ஆட்சி வந்துடுமா, உங்களுக்குலாம் பணியந்திரம் கிடைக்கும். உங்களெல்லாம் கான்ட்ராக்ட் முறை வச்சதுனால தான் தப்பு, உங்களுக்கு பணியந்திரம் கிடைக்கும். நான் சொல்லுது இங்கே எல்லாமே இருக்குது பகிரங்கமாக. நீங்கள் போய் எதில் வேணால் சர்ச் பண்ணுங்கள். நம்ம முதல்வர் அவர்கள் சொன்னது பகிரங்கமாக இருக்குது. 6 மாதத்தில் வந்தால் செஞ்சு கொடுத்துரும். அப்போ 6 மாதத்தில் வந்தால் செஞ்சு கொடுத்துருன்னு சொல்லி படிப்படியாக தான் செய்ய முடியும்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் இது என்ன நிலைப்பாடு? மக்கள் எப்பயுமே சார் நாங்கள் ஒரு விஷயம்னா, நீங்கள் கடந்த முறை தப்புன்னு சொன்னீங்க, சரி தப்பாகவே இருக்கட்டும், நாங்கள் மாற்றுக்கிறது, சரி அவங்களாம் கான்ட்ராக்டர் தப்பு தான், நீங்கள் இப்போ என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறோம். நீங்கள் அதே தானே செய்கிறீங்க. அது தப்புன்னு சொன்னால் இது சரியாயிடுமா? அப்போ தேர்தலுக்கு முன்பு ஒன்று பேசுவோம், தேர்தலுக்கு ஒன்று பின்பு ஒன்று பேசுவோம். நாங்கள் கொடுக்குற மாதிரி எதெல்லாம் தேவையோ அதை கொடுக்க மாட்டோம் சார். வேலை கொடுத்தா போதும் சார். சார் உங்க கேள்விதான் நான் சதா நாடாட்ட வைக்க விரும்புகிறேன் சார். மக்கள் தூய்மை பணியாளர்கள் அரசிடம் எதிர்பார்ப்பது கருணைய அல்ல, அவரோட உரிமையை. அதை கொடுக்கறதுல அரசுக்கு என்ன தயக்கம்? நீங்க சொல்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு அவர்கள் கடைநிலை மனிதர்கள் என்பதால் அப்படியாக கடைநிலை மனிதர்களாக கருதி கடைசியா தான் அவங்களுக்கு பண்ணுவீங்க அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் அரசு இருக்கா? சார் இப்போ சொல்றேன், முன்கள ஊழியர் நீங்க முன்னுரிமை அவர்களுக்கு தானே கொடுத்துருக்கோம். அரசு ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல அதுலதானே சார் பண்ணிருக்கணும். கொரோனா காலகட்டங்கள்ல யாரும் பார்த்தோம்ல சார். அப்ப அந்த கருணை தாண்டி கூட அவர்களுக்கு உரிமை அப்படிங்கறத கூட மறுக்கிறீங்களா சார்? அதத்தான் சொல்றேன். நீங்க அதிமுக சொன்னா கூட ஜாதி பார்ப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திமுக பொறுத்தளவுக்கு எந்த சமுதாயத்தும் சமூக நீதியோட திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பான முறையில ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் மட்டுமல்ல, இன்னைக்கு போக்குவரத்து துறையில சொல்லிடுறேன் சார், ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சமூக நீதி பாப்பாங்கன்னா சரி சார், ஆனா சமூக நீதி என்பது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் நீதியும் கொடுப்பதான, அதை தவிர்த்து அதத்தான் சார் சொல்றேன். சார் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுங்க. போக்குவரத்து துறையா இருக்கட்டும், உங்களுக்கு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர்களா இருக்கட்டும், எல்லா துறைகளையுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தர பணியாளர்கள் இல்லாத இப்ப ஆசிரியர்களே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தினக்கூலிக்கு சம்பளத்துக்கு ஒவ்வொரு கல்வி நிலையங்கள்ல வேலை பார்க்கறவங்க இருக்காங்க. அதே சமயத்துல நடத்துனர்களும் நிரந்தர பணியாளர்கள் இல்லாம உங்களுக்கு டெய்லி பேசிஸ், அது இந்த வார சம்பளமாகவோ டெய்லி பேசிஸ் சம்பளமாகவோ சம்பளத்துக்கு போய்கொண்டு இருக்கின்ற நடத்துனர்கள் இப்ப இருக்கிறாங்க. ஒவ்வொரு தகுதிக்கேற்ப வரிசையாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் நிரந்தர பணியாளர்கள் ஆக்க முடியும் ஒழிய எடுத்தோடு செஞ்சிட முடியாது. அதே சமயத்துல இந்த ஆட்சியில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்கு இந்த கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகளா இருக்கட்டும், அதே சமயத்துல இன்னைக்கு மழை டெல்டா மாவட்டங்கள்ல பயங்கர மழை விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. எல்லாத்தையும் முதல்வர்கள் தான் அவர்கள் தான் பாக்குறோம். இப்போ எங்களுக்கு சென்னையில போராட்டம் பண்ணாங்க. முடிவு பண்ணிட்டீங்களா? பிரச்சனை இல்லாம தமிழ்நாடு அரசு எப்ப இருக்கு அது வரைக்கும் நாங்க பார்க்கவே மாட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அப்படி இல்ல சார். இப்போ ஒரே ஒரு விஷயம், தமிழக அரசு கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கிறீங்கன்னா அனைத்தையும் அவங்க கோரிக்கை வச்சு அடுத்த நிமிஷம் முடியாத பட்சத்துல
ஒரு சட்டத்துக்கு புறமாகவோ ஒரு சொல்லிடுறேன் ஒரு விஷயத்த ஒரு தமிழகம் முடியாத ஒரு முடியாததை செய்ய முடியாதுங்கல்ல. நல்லா கேட்டுங்க, நான் என்ன சொல்றேன்னா ஒரு அளவுக்கு தான் இதுதான் வந்து பண்ண முடியும், இந்த அளவுக்கு தான் நடத்த முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நீங்க சாப்பாடு போடுற விஷயத்த மட்டும் பேசாதீங்க. 6 விதமான கோரிக்கை வச்சிருக்காங்க, 6 விதமான நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காங்க. இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டமா இருக்கட்டும், அதுக்கும் இன்சூரன்ஸ் காப்பீட்டு திட்டம் போட்டிருக்காங்க. அதே சமயத்துல உங்களுக்கு லோன் ஸ்பெசிலிட்டி, அந்த தூய்மை பணியாளர்களுக்கு 3 லட்சம் இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு நிரந்தர பணியாளருக்கு இல்ல, ஒப்பந்த பணியாளருக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காங்கல்ல. நான் என்னன்னா படிப்படியா தான் பண்ண முடியும். நீங்க கேட்டோட எல்லாமே செஞ்சிட முடியாது. போராட்டம் பண்ணிட்டீங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் செஞ்சிட முடியாதுல்ல. தகுதின்னு ஒண்ணு இருக்குல்ல, தகுதியின் அடிப்படையில தானே செய்ய முடியும், வரிசையின் அடிப்படையில தானே செய்ய முடியும். பாரதி சார், உங்களோட இறுதியான கருத்து கேட்க விரும்புறேன். ஒரு அரசு என்பது அவர் சொன்ன மாதிரி தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முடியாது, ஒண்ணா பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு 6 திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, உணவு அறிவிச்சிருக்காங்க. அதுங்கிறது அது நம்ம ஒரு ஆரம்ப புள்ளியா இந்த போராட்டத்திற்கான வெற்றியா பார்க்க முடியாதா? இல்லை, இது இந்த ஒரு ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இப்போ என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல வீடு கொடுக்கப்படும் சொன்னாங்க. இந்த வாரியத்தில் பொறுத்தவரைக்கும் இது வாரியம் வந்து நீங்கள் உடல் உறுப்பு தொழிலாளர் வாரியம், அமைப்பு சாரா தொழிலாளர் வாரியம், தூய்மை பணியாளர், பல வாரியங்கள் இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள், புதுசு கிடையாது. நீங்கள் இந்த வாரியத்தை பொறுத்தவரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா 30,000 பேருக்கு வீடு தருவோன்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுக்கு வாரியத்திலோட மெம்பர் பார்த்தீங்கன்னா 3,80,000 பேர். நம்ம முதல்வர் என்ன சொல்கிறாங்கன்னா 10 லட்சம் பேரும் வாரியத்தில் சேரணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் 30,000 பேர் 10,000 பேர் 10 லட்சம் பேரில் யாருக்கு வீடு தருவீங்க? வீடு கட்டினா தருவீங்க. அப்புறம் ஒன்று, இந்த சலுகைகள்லாம் மற்றதெல்லாம் இருக்குல்ல சார், இப்போ அவங்க சொல்லியிருக்க எல்லாமே வாரியத்தில் கொடுக்கக்கூடிய சலுகை, இது தனி சலுகை கிடையாது. விஷயம் என்னென்னா, நீங்கள் நான் இப்பயும் பகிரங்கமாக சொல்கிறேன், மண்டலம் 5, 6 வேலையை விட்டு நிறுத்திருக்காங்க. ஒரே ஒரு இடத்துல பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை இருக்கான்னு செக் பண்ணுவாங்க சார். பெண் தூய்மை பணியாளருக்கு கழிப்பறை கிடையாது சார். நீங்கள் வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது. அரசு ஊழியர் ஆசிரியர் அவங்களுக்கு அரசு மேல் அதிகாரிகளுக்கு இருக்குது. ஒரே ஒரு வார்டில் கூட கழிப்பறை கிடையாது. தொடப்பம் கிடையாது, மாஸ்க் கிடையாது, க்ளவுஸு கிடையாது, எந்த அடிப்படை கருவிகளுமே கிடையாது. ஏன் சார் கழிப்பறை இல்லைன்றதோட என்ன சார் கேவலம்? பெண்களுக்கு இதோட என்ன கேவலம் இருக்கும்? நான் போய் பாருங்கள், நீங்கள் இப்பயும் சொல்கிறேன், பகிரங்கமாக சொல்கிறேன், போய் நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்கள். கழிப்பறையே இல்லை. நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்க வந்துட்டீங்களா? அதெல்லாம் அடிப்படை தேவை. நான் சாப்பாடு கொடுக்கறத கொச்சப்படுத்தலை. நீங்கள் இவ்வளோ தூரம் அந்த தொழிலாளி போராடி வேறு செஞ்சு இங்கே பாருங்கள், 21க்கு மேற்பட்ட பொய் கேஸுகள் இருக்குது. 21க்கு மேற்பட்ட பொய் கேஸுகள் 10 தடவை அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இந்த போராட்டத்தில் பெண்கள் அரெஸ்ட் ஆகிருக்காங்க. இப்போ வரைக்கும் செவி மடுக்க மறுக்கிறாங்க. அமைச்சர் சொல்கிறாரு, நாங்கள் காது கேட்காது, எங்களுக்கு தூய்மை பணியை பேசாதீங்க. இதே வேற யாருன்னா மேல் மக்கள் பேசினா அப்படி சொல்லியிருப்பாரா? தூய்மை பணி பேச எனக்கு காது கேட்காதுன்னு சொல்கிறாருங்க அமைச்சர் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ எந்த மனநிலையோட தூய்மை பணியாளர் அணுகிறாங்க? எங்களோட விஷயம் ஒன்று தான், நீங்கள் படிப்படியாக தான் நாங்கள் நிறைவேற்றுவோம் பண்ணுவோம், இப்படி சொல்லலையே. இப்போ உங்களுக்கு வசதினா தேர்தலுக்கு பிறகு ஒன்று சொல்லுங்க. நாங்கள் கேட்குறோம், அடுத்து இப்போ நீங்கள் எலெக்ஷன் ப்ராமிஸில் ஒன்று சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? பகிரங்கமாக சொல்லுங்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பணி இயந்திரம் அனைவரையும் படுத்துவோம், 10 வருஷம் இருக்கிறவங்களை படுத்துவோம், தூய்மை பணியாளர் படுத்துவோம், ஊராட்சி கோரிக்கை நிறைவேற்றப்படும், ஆசிரியர் அரசு நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா சொல்ல மாட்டாங்களா? இந்த ஆட்சி அதை மட்டும் பகிரங்கமாக சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு ஜனங்களை ஏமாத்தணும்னா நீங்கள் எதை வேணா பேசுவீங்களா? தகுதியான நபர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படும் அப்படின்றாரே சார் சதா. ஏப்பா, இந்த தூய்மை பணியாளர் தகுதி இல்லைல்ல? நீங்கள் எழுதின கடிதப்படியே தகுதி இல்லைல்ல? நீங்கள் தானே எழுதி நீங்களாம் பணி நிரந்தரப்படுத்தணும்னு. நான் என்ன கேட்குறேன் சார், நீங்கள் தானே சார் உங்கள் தகுதியானவங்க சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தது, கடிதம் இருக்குது சார் எங்ககிட்ட. அப்போ இப்போ தகுதி இல்லையா? குப்பை அள்ளுறவனுக்கு தகுதி இல்லை, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா சார்? கோயிலில் இருக்கவங்க பணி நிரந்தரப்படுத்தினாங்க, வேணான்னு சொல்ல. நீங்கள் அவங்களும் வேலை செய்கிறவங்க தான், உழைக்கிறவங்க தான், பண்ணிட்டு போட்டோம். அப்போ குப்பை அள்ளுறவங்களுக்கு தகுதி இல்லை நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா சாதிய மனப்பான்மையோட முடிவு பண்ணுறீங்களா? இந்த ஜாதிக்காரங்களாம் கீழே தான் இருக்கணும், இவெல்லாம் மேலே வரக்கூடாது, சமூக நீதி சமத்துவம் பெரியாரை பேசுவோம், நாங்கள் அம்பேத்கரை பேசுவோம், அருந்ததி ஆதி மக்கள் மேலே வரணும்னு நினைக்க மாட்டோமா? என்னோட புரிதலுக்காக கேட்குறேன், இல்லை ஜாதியம் எங்கே சார் வருது? இருக்குது. ஏன்னா இதில் வேலை பண்ணுற 90% பேர் அருந்ததி ஆதி திராவிட மக்கள் தான் சார். நீங்கள் போய் பாருங்கள், பெண்கள் எல்லாருமே ஆண்களும் அருந்ததி ஆதி திராவிட மக்கள் தான் வேலை செய்யறாங்க சார். முதல்வர் சொல்லியிருக்கிறது நீங்க பாருங்க. ஐயா, அவரோட வார்த்தையை முடிச்சிட்டோம், அடுத்து உங்ககிட்ட சதாநாடார் சார் இறுதிக்கு வந்துட்டோம், அவரோட ரவுண்ட முடிச்சிட்டோம், அடுத்து உங்ககிட்ட தான் வரேன் இறுதியா. இல்ல, பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியில் தகுதியுடையவர்கள் சொல்லி அவர் லெட்டர் கொடுத்துருக்காரு சார், நான் சொல்லலை. நம்ம முதல்வர் கொடுத்தது தான் சொல்கிறேன். முதல்வர் இவரை தகுதி படைச்சவங்க செய்யுங்க, எந்த சாதிய மனப்பான்னு சொன்னால் அவர் சொல்லியிருக்கார். 90% மக்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதல்வர் சொல்லியிருக்கார்.
நாங்கள் திரும்ப திரும்ப கேட்கறது ஒன்றே ஒன்று தான், முதல்வர் சொன்னதை செய்யணும், முதல்வர் சொன்னதை செய்யணும், அவர் வாக்குறுதியை நிறைவேற்றணும். வேற எந்த காழ்ப்புணர்ச்சியோ தனிப்பட்ட சிந்தனையோ கிடையாது. நீங்கள் சொன்னதை செய்யுங்கன்னு கேட்குறது தப்பா சார்? ரோட்டில் போய் வீட்டில் உண்ணாவிரதம் உட்கார சார் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வீட்டில் உண்ணாவிரதம், இப்போ சசிகாந்த் செந்தில் போராடுற 5 நாள் உண்ணாவிரதம் இருக்காங்க, எல்லாரும் போய் பார்க்கலாம். தூய்மை பணியாளர் வீட்டில் கூட முடியல, பார்க்கில் போய் மேதினை பார்க்குறோம், அங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. தூய்மை பணியாளர் மனு கொடுக்க போகிறாங்க சார் கார்பரேஷனுக்குள்ளே. அங்கே கார்பரேஷனுக்குள்ளே போனால் நீ உள்ளே என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு கேட்டை கதவு பூட்டி வைக்கிறாங்க. அப்போ போராடுவதற்கு கூட, கேள்வி கேட்கறதுக்கு கூட உரிமை இல்லையா, தகுதி இல்லையா? எல்லா இடத்தையும் தூய்மை பணியாளர் கதவை அடைச்சலே வச்சிருக்கீங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம். சதாநாடார் சார், சார் தூய்மை பணியாளர்களுக்கு உணவு அப்படிங்கிறது சரி, அவரோட கோரிக்கை என்ன ஆச்சு? பணி பாதுகாப்பு என்ன ஆச்சு? அதற்கு செவி மடுக்கும் அரசு கேட்கல சார். எனக்கு சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேட்கல சார், தெளிவா கேட்கல. அதான் கேட்கல சார். இப்ப கேக்குது, நீங்க பேசுறது கேக்குது சார், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? இல்ல, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப லோவா கேக்குது. பரவாயில்ல சார், நீங்க உங்களோட ஆன்சர் மட்டும் வச்சிருங்க. நிகழ்ச்சியோட இறுதிக்கு வந்துட்டோம், 1 நிமிடத்தில் உங்களோட ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். உணவு கொடுப்பது சரி, ஆனால் கோரிக்கை என்ன ஆனது? பணி பாதுகாப்பு என்ன ஆனது? மக்களுக்கு கேட்டதை கொடுக்கும் அரசு உங்களுடைய இறுதியான கருத்து சொல்றா? தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்ன மாதிரி இந்த ஜாதி அடிப்படையில வந்து தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள் அந்த ஜாதி அடிப்படையில யாரையும் பார்க்கறது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னைக்கு கரூர்ல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துச்சு. 41 பேர் உயிரிழந்திருக்கிறான். பொதுமக்கள் கண்டுக்காத, அந்த கூட்டத்தை நடத்திய கண்டுக்காத இந்த விஜய் அவர்கள் சென்னைக்கு தப்பி ஓடியாந்தாரு. நல்லா சிந்திச்சு பார்க்கலாம். ஆனா தமிழகத்துல இருக்கின்ற முதலமைச்சர் நைட்டு இரவு 2 மணிக்கு என்னால இங்க இருக்க முடியாது, கண்டிப்பாக இந்த கரூர் மக்களோடு நான் கூட நிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நிக்கிறார். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அவங்களுக்கான. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி பிரச்சனைகளை உடனடியா செயல்படுத்தக்கூடிய முதல்வர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுக்குன்னு என்ன செய்யணுமோ அதை சிறப்பான முறையில கண்டிப்பா வந்து இந்த 6 விதமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வச்சிருக்காங்க. இன்னும் நான் என்ன சொல்றேன்னா, தகுதியின் அடிப்படையிலும் வரிசையின் அடிப்படையிலும் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க. இன்னைக்கும் நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறாங்க. சேர்த்த முடியும். அதே சமயத்துல இன்னும் 6 மாத காலம் அரசு இருக்குது. கண்டிப்பாக நிரந்தர பணியாளர்களாக கண்டிப்பா பண்ணுவாங்க. தமிழக அரசு செய்யக்கூடிய அரசு, ஏழை எளிய மக்களுக்கு வர்க்கத்துக்கு துணை நிற்கும் அரசு. என்னைக்கும் சொல்ற தமிழக முதல்வர் அவர்கள் எல்லா விதமான சமுதாய மக்கள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. கட்சியாக மாறிடுச்சு. இன்னைக்கு யாருமே கூட இல்ல. செங்கோட்டையன் உட்பட அனைவரும் வந்து வெளியே போயிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி 6 இருந்தாலும் அனைவரும் இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த கூட்டணி கண்டிப்பாக 2020 கண்டிப்பா வெற்றி பெறும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே சமயத்துல தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கண்டிப்பா பண்ணி கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்றம். நீங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு சொல்றீங்க, கண்டிப்பா வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கான வேலைகளை சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. 90% உங்களுக்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.